அசுரன் வீழ்த்தப்பட்டவர்களின் வீரகாவியம் ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை. இந்நாவலை எழுதியவர் ஆனந்த் நீலகண்டன், தமிழில் நாகலட்சுமி சண்முகம். இந்த நாவலின் முதல் பகுதியை முன்பே முன்னுரையாக நமது சேனலில் கொடுத்துள்ளேன். இது இரண்டாவது பகுதி. ராவணன் ஏன் 10 முகங்களை கொண்டவனாக சித்தரிக்கப்பட்டுள்ளான்? இதை பற்றி ஆசிரியர் கூறும்போது, பாரம்பரிய இந்திய தத்துவமானது ஒருவர் தனது அடிப்படை உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. அதோடு அறிவு மட்டுமே ஒப்புயர்வற்றது என்றும் அது முழங்குகிறது. கோபம், கர்வம், பொறாமை, மகிழ்ச்சி, வருத்தம், பயம், சுயநலம், தனியாத விருப்பம், லட்சியம் ஆகிய 9 அடிப்படை உணர்ச்சிகளை வெறுத்து ஒதுக்குமாறு மகாபலி பேரரசன் ராவனுக்கு போதிக்கிறான். அறிவு மட்டுமே வணக்கத்துக்குரியது என்றும் அவன் எடுத்துரைக்கிறான். இந்நாவலை எழுதிய ஆனந்த் நீலகண்டன் மற்றும் தமிழில் மொழிபெயர்த்த நாகலட்சுமி சண்முகம் அவர்கள் எழுதியுள்ள இந்த நாவலை எந்த ஒரு பகுதியையும் படிக்காமல் தவிர்க்க முடியாததாகவே இருக்கிறது. அவ்வளவு நெருக்கமாக ஒன்றுடன் ஒன்று தொடர்பு படுத்தி விரிவாக நடைமுறையில் அழகாக தொகுத்து கொடுத்துள்ளார்கள். இதிலுள்ள கருத்துக்களை படித்தால் மட்டுமே, புத்தகத்தை வாங்கி படித்தால் மட்டுமே நன்கு உணர்ந்து அனுபவிக்க முடியும். என்னால் முடிந்தவரை இப்புத்தகத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். அத்துடன் அப்புத்தகத்தில் கொடுத்துள்ள சில வரிகளை உங்களுக்காக வாசிக்கின்றேன். மேலும் இந்நூலின் ஆசிரியர் ஆனந்த் நீலகண்டன் அவர் கூறுவது, 10 முகங்களை கொண்டிருப்பது தன்னை முழுமையான மனிதனாக ஆக்குவதால் தான் அவற்றை குறித்து பேருவகை கொள்வதாக மகாபலி அரசனுக்கு ராவணன் பதிலளிப்பதாக கூறுகிறார். மனிதன் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று இயற்கை விதித்ததோ ராவணன் அவ்வாறவே இருந்திருக்கிறான். இதன் மூலம் நமக்கான ராவணன் ஏன் 10 தலையுடன் இருக்கிறான் என்பதற்கான விடை இனை ஆசிரியர் அழகாக கொடுத்துள்ளார். மேலும் இப்புத்தகத்தில் ராவணனின் அசுர ராஜ்யத்தின் உச்சகட்டத்தில் புராண இந்தியா எப்படி இருந்தது என்பதை பற்றியும் ஆசிரியர் கொடுத்துள்ளார். இந்த புத்தகத்தின் உள்ளடக்கம் மொத்தம் 65 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இறுதியில் நன்றியுரை மற்றும் மொழிபெயர்ப்பாளர் பற்றியும் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்நூலை எளிதான தமிழில் நாகலட்சுமி சண்முகம் அவர்கள் கொடுத்துள்ளார். இப்புத்தகத்தை வெளியிட்டுள்ள மஞ்சுள் பப்ளிகேஷன் ஹவுஸ் மிகவும் அழகான வடிவமைப்பில் கொடுத்துள்ளார்கள். இதனுடைய முகவமைப்பு 10 தலை ராவணனின் 5 முகங்களை கொண்ட அழகிய வண்ணத்துடன் மஞ்சள் கலரில் மின்னுகிறது. மேலும் இப்புத்தகம் மிகவும் லேசாக உள்ளது. மொத்தம் 60 புத்தகங்களை கொண்டதாக உள்ளது. ராவணன் சொல்வதாக ஆசிரியர் குறிப்பிடுகிறார், தனக்கு, அதாவது ஒரு முன்னாள் பேரரசனுக்குரிய இறுதிச் சடங்கு எனக்கு கிடைக்குமா என்று தெரியவில்லை. பாதங்களின் மீது ஏதோ ஒன்று வேகமாக ஏறிச் சென்றது. அது என்னது? என் தலையை உயர்த்தி பார்க்கும் அளவிற்கு இப்போது என்னிடம் வலிமை இல்லை. பெருச்சாளிகள், பெரிய கருமையான முடிகள் நிரம்பிய எலிகள். நான் விரைவில் மடிந்து விடுவேன். வலிதான் சித்திரைப்படுத்துவதாக உள்ளது. அவனது அம்பு எனது அடிவயிற்றை பதம் பார்த்து விட்டது. மரணத்தைக் கண்டு நான் பயப்படவில்லை. மரணம் குறித்து கொஞ்ச காலமாகவே நான் சிந்தித்து வந்துள்ளேன். மேலும் ராவணன் கூறுகிறான், எங்களது தர்மம் எளிய விஷயங்களை அடிப்படையாக கொண்டு அமைந்திருந்தது. ஒரு மனிதன் தனது சொல்லுக்கு உண்மையானதாக இருக்க வேண்டும். அவன் தனது இதயத்திலிருந்து பேச வேண்டும். தான் தவறு என்று கருதும் எந்த ஒரு விஷயத்தையும் அவன் செய்யக்கூடாது. தான் தோற்கப்போவது உறுதி என்ற நிலையிலும் கூட அடுத்தவரை ஏமாற்றக்கூடாது. பெண்கள் மதிக்கப்பட வேண்டும். யாரையும் ஏளனம் செய்யக்கூடாது. நியாயமின்மை இருந்தால் எந்த விலை கொடுத்தாவது அதை நாங்கள் எதிர்க்க வேண்டும். ராவணன் மேலும் கூறுகிறான், நான் வெற்றி கொள்வதற்கு எப்பேற்பட்ட உலகம் எனக்காக காத்திருக்கிறது. நான் அனுபவிப்பதற்காக எப்பேற்பட்ட வாழ்க்கை என்னை வரவேற்க காத்திருக்கிறது. ஒரு நாள் மாபெரும் இமயமலை தொடரிலிருந்து இலங்கை வரை, இல்லை இலங்கையிலிருந்து மாபெரும் இமயமலை தொடர் வரை ராவணன் இவ்வுலகை ஆள்வான். அனைவருக்கும் நியாயமும் அமைதியும் செழிப்பும் கிடைக்கும் விதத்தில் நான் இவ்வுலகை ஆள்வேன் என கனவு கண்ட ராவணன் அதை நிகழ்த்தி காட்டியதாக கூறுகிறார். ராவணன் கூறுவது என்னவென்றால்,
என் மாற்றான் தாயின் மகனின் அரண்மனை வாயிற்காப்பாளன் கடற்கரையில் தனது நண்பர்களுடன் உட்கார்ந்திருந்தான். விடலை பருவத்தினராக இருந்த நாங்கள் மூவரும் எங்கள் கட்டுமரத்தை கஷ்டப்பட்டு கடலுக்குள் இழுத்துச் சென்று கொண்டிருந்ததை பார்த்து அவர்கள் எக்காலமாக சிரித்தபடி எங்களை காலதேவன் அழைத்து கொள்ளட்டும் என்று கூறி கேலி செய்தனர். இதை சொல்லும் பொழுது ராவணன் எவ்வாறு அவமதிக்கப்பட்டான் அவருடைய இளைய வயதில் என்பதை ஆசிரியர் இந்நாவல் மூலமாக கூறுகிறார். நான் அவர்களது கழுத்தை நெரித்து கொள்ள விரும்பினேன். ஆனால் இந்த உலகின் வழிமுறைகளை பற்றியும் எனது சக்தியை நியாயமான முறையில் எப்படி பயன்படுத்துவது என்பதை பற்றியும் நான் கற்றுத் தெரிந்து கொள்ளும் வரை நான் வன்முறையை பயன்படுத்தப் போவதில்லை என்று என் தாயாருக்கு வாக்கு கொடுத்தேன். கண்ணீர் நிரம்பிய எனது கண்களை எனக்கு முன்னால் தொலைதூரத்தில் இருந்த கடற்கரையின் மீது நான் நிலைப்படுத்தினேன். அங்குதான் இந்த கொடுமையான உலகில் வெற்றி பெறுவதற்கான எனது நம்பிக்கையும் என் உலகமும் நிலை கொண்டுள்ளன. நானும் என் சகோதரர்களும் அடர்த்தியான பழமையான சாயத்திரி காட்டின் ஊடாக பயணித்தோம். புகழ்மிக்க மாளிகைகளையும் துறைமுகங்களையும் நாங்கள் கண்டோம். தந்தங்களையும் சந்தன மரங்களையும் மயில்களையும் குரங்குகளையும் கண்டோம். வண்ணமயமான பாய்மரச் சீலைகள் பொருத்தப்பட்ட கப்பல்கள் தொலைதூர தேசங்களுக்கு சென்று கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம். தங்கம், வைரம், மிளகு மற்றும் மசாலா பொருட்களை அவை சுமந்து சென்றன. சிறு வயதில் ஏளனப்பட்டு ஒரு இடம் விட்டு மறு இடம் செல்லும் பொழுது ராவணன் எவ்வாறு நினைத்து கொண்டு வந்தான் என்பதை இந்நாவல் அழகாக விவரிக்கிறது. மேலும் ராவணன் கூறுகிறான், எங்கள் மக்கள் ஏன் கோழைகளாகவும் பணிந்து போகும் இயல்பை கொண்டவர்களாகவும் இருந்தனர். இது குறித்து எப்போதுமே நான் வியந்து வந்திருந்தேன். ஒரு சிலர் மட்டுமே அதிகாரத்தையும் செல்வத்தையும் கட்டுப்படுத்தி கொண்டிருக்க மற்றவர்கள் அனைவரும் அந்த ஒரு சிலருக்கு அடிபணிந்து நடப்பதற்கு காரணம் என்ன? பயம்தான் அதற்கு காரணமா? எனக்கு தெரியாது. ஆனால் நான் எங்கு நோக்கினாலும் அங்கே அடக்குமுறையை மட்டுமே பார்த்தேன். பணம், சாதி, சடங்குகள், சம்பிரதாயங்கள், நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள் ஆகிய அனைத்தும் சேர்ந்து பணிவன்பு கொண்ட பெரும்பான்மை மக்களை காலில் போட்டு மிதிக்கின்றன. வாழ்வதற்கான நியாயமான ஒரு வாழ்க்கை ஏன் இருக்க முடியாது? ஏன் என்ற கேள்வியை நான் கேட்க துவங்கியதும் இருமாப்பு தலையன் என்ற பட்டம் எனக்கு கிடைத்தது. இவ்வாறு கூறுவதில் ராவணன் தமது சகோதரர்களிடையே விபீஷணன் தனித்து காணப்பட்டதையும் அவன் ஒரு விதமான அறிவு நிரம்பியதையும் அவன் மற்றவர்களிருந்து வேறுபட்டு இருந்ததையும் அடையாளம் கண்டு அவற்றை விவரிக்கிறார். இந்நூலில் ராவணன் எவ்வாறு பல்வேறு வேலை செய்யும் தொழிலாளர்கள் வகைப்படுத்தப்பட்டு தாழ்த்தி நடத்தப்பட்டார்கள் என்பதையும் இந்நாவலில் விவரிக்கின்றார். ராவணன் மேலும் சொல்வதாக ஆசிரியர் சொல்வது, நான் பயணம் செய்யும் இடமெல்லாம் கடவுளுடன் தங்களுக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக கூறிக்கொண்டு மக்களை ஏமாற்றும் கபடதாரிகளை நான் காண்கின்றேன். பண்டைய அரசர்கள் எப்படி திடீரென்று கடவுளர்களாக ஆனார்கள் என்பது வினோதமாக இருக்கிறது. சிறப்பு கடவுள்களாக அவர்கள் எவ்வாறு பரிணாம வளர்ச்சி பெற்றார்கள் என்பது இன்னும் ஆச்சரியமூட்டுவதாக உள்ளது. கடவுள் இல்லை என்று கூறுபவன் அல்ல நான். நான் கடவுளின் மீது வலிமையான நம்பிக்கை கொண்டுள்ளேன். எனது பௌதீக முன்னேற்றத்திற்காகவும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவும் பிரார்த்தனை செய்ய நான் எப்போதுமே தயாராக இருக்கிறேன் என்று ராவணன் கூறுகிறான். ஆசிரியர் 3வது பகுதியில் பிடிக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பில் கூறும்பொழுது, அசுரர்கள் என்பவர் சாதியற்ற ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அவர்களது சமுதாயத்தில் அரசனுக்கு பதிலாக ஒரு மிக உயர்ந்த ஜனநாயக குழுவினோடு தான் அதிகாரம் இருந்தது. அசுரர்களும் பல இடங்களுக்கு சுற்றித் திரிந்த பழங்குடியினர் தான். அவர்கள் தாங்கள் உயிர் வாழ்வதற்காக வேட்டையாடினர், சூறையாடினர். ஆனால் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நதிக்கரைகளை ஒட்டி அமைந்த பெருநகரங்களிலும் சிறு நகரங்களிலும் அவர்கள் குடியமர்ந்தனர். அசுரர்களின் சாம்ராஜ்யங்களில் சாலைகள் தங்கத்தால் அமைக்கப்பட்டிருந்ததாக கூறப்பட்டுள்ளது. அவர்கள் எப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்தை உருவாக்கினர்? மேற்கில் சிந்து நதியில் துவங்கி கிழக்கில் பிரம்மபுத்திரா நதிக்கரை வரையில், வடக்கில் இமயமலையில் துவங்கி தெற்கில் நர்மதை வரையிலும் அது பறந்து விரிந்தது கிடந்ததாக ஆசிரியர் இந்நூலின் மூலமாக கூறுகின்றார். அந்த காலகட்டத்தில் இவ்வுலகில் மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக அது இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். ராவணன் கூறுகிறான், இத்தீஸ் என்ற பிரபலமான அசுர பழங்குடி இனத்தைச் சேர்ந்தவர் தான் என்று என் தாயார் கூறினார். வெகு சிலரே அவரை நம்பினர். ஒரு மேன்மையான அசுர பழங்குடியைச் சேர்ந்தவன் நான் என்று நினைப்பதை நான் பெருமையாக கருதினேன். அசுரர்கள் மிகையான சமயவாதிகளாக இல்லாமல் இருந்தாலும் கூட எங்களுக்கென்று சொந்தமாக சில கடவுள்கள் இருந்தனர்.
சிவன் அவர்களுக்குள் மிகவும் பிரசித்தி பெற்றவர். அசுரர்கள் ஒரு நாடோடி பழங்குடியினராக இருந்தபொழுது சிவன் ஒரு மாபெரும் பண்டைய அசுர அரசனாக இருந்ததை நாங்கள் தெரிந்து கொண்டோம். சிவன்தான் ஒரே கடவுள் என்று நினைப்பதை நான் பெரிதும் விரும்புகிறேன். தனிப்பட்ட முறையில் அவர்தான் எனக்கு மிகவும் பிடித்தமானவர் என்று ராவணன் கூறியுள்ளதாக ஆசிரியர் கூறுகிறார். ஒரு நாகரிகம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டது. வளர்ச்சியும் முன்னேற்றமும் வெகு தூரம் பின்னுக்கு தள்ளப்பட்டன. அசுரர்கள் அனைத்தையும் இழந்து தெற்கு நோக்கி தப்பி ஓடி இருக்கிறார்கள். நாகர்கள் கிழக்கு மலைப்பகுதியை நோக்கி ஓட்டமெடுத்தனர். கிண்ணற சாம்ராஜ்யமும் யட்ச சாம்ராஜ்யமும் முற்றிலுமாக தொலைத்தெறியப்பட்டுள்ளன. கந்தர்வர்கள் ஒரு நாடோடி பழங்குடியினராக ஆகி வரலாற்றிலிருந்து புராணங்களிலிருந்து விரைவில் காணாமல் போயினதாக ஆசிரியர் குறிப்பிடுகிறார். செயல்திறனுடன் கூடிய ஒரு தலைமைத்துவமும் முறையான தலைவர்களும் தேசிய பாதுகாப்பிற்கான எந்த ஓர் உத்தியும் திட்டமும் அசுரர்களிடம் இருக்கவில்லை. ஆனால் அசுரர்கள் திருப்பி சண்டையிட்டனர். தாங்கள் எழுந்த நிலத்தை மீண்டும் கைப்பற்றுவதற்கு தெற்கிலிருந்து ஒரு யுத்தத்தை அவர்கள் அரங்கேற்றினர். அவர்கள் அவ்வப்போது சில வெற்றிகளையும் பெற்றனர். சில சமயங்களில் இந்தியா நெடுகிலும் கூட அவர்கள் அலை வீசியது. ஆனால் உண்மையில் அறிவுசார் யுத்தத்தை தான் அவர்கள் இழந்து கொண்டிருந்தனர். இந்நூலில் அவர் எப்படி சிவன் மாறி விஷ்ணுவாக இவ்வுலகம் நம்பத் தொடங்கியது, கடவுளாக ஏற்றுக்கொண்டது என்பது பற்றியும், சடங்குகள் எவ்வாறு உருவாக்கப்பட்டன என்பதையும், எதற்காக உருவாக்கப்பட்டன என்பதையும் இந்நூலில் அழகாக குறிப்பிடுகிறார். அசுரர்கள் வெற்றி கொண்டவர்களின் விளம்பர பிரதிநிதிகள் நிலைமையை தங்களுக்கு சாதகமாக திருப்பிக் கொள்வதில் இறங்கினர். தாங்கள் இனத்தலைவர்களின் தெய்வீக கொண்டவர்கள் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்யத் தொடங்கினர். விரைவில் அந்த ஆளும் வர்க்கம் தங்களையே கடவுள் என்று அழைக்கத் தொடங்கியது. இந்த கடவுள்கள் ஆயிரக்கணக்கிலும் பிறகு லட்சக்கணக்கிலும் பெருகினர். அசுரர்களை வெற்றி கொண்டவர்கள் தங்களை கடவுளாக பிரகடனப்படுத்தி தங்கள் வாழ்க்கையை அமைத்து கொண்டதாக இந்நூலில் ஆசிரியர் விவரிக்கின்றார். கொரில்லா போரால் ஏற்பட்ட தொடர்ச்சியான தாக்கத்தின் காரணமாக தேவ சாம்ராஜ்யம் மெல்ல மெல்ல நொறுங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு மாபெரும் புரட்சியின் முழக்கம் வெகு தூரத்தில் எனக்கு கேட்டது. தோற்கடிக்கப்பட்ட பல அசுர பழங்குடியினர்கள் பல வருடங்களாக ஒரு கசப்பான போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தன. ஆனால் அவற்றில் ஒரு சில மட்டுமே அசுரர்களின் பிராந்தியத்தை மீண்டும் கைப்பற்றுவதில் ஓரளவு வெற்றி பெற்றன. சுமார் 18 வருடங்களாக இந்தியா நெடுகிலும் ஆதிக்கம் செலுத்தி வந்த கேரளபுத்தர் பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மகாபலியும், தென் மத்திய இந்தியாவில் ஆதிக்கம் செலுத்தி வந்த யாராலும் தோற்கடிக்கப்பட முடியாது என்று கருதப்பட்ட இரட்டையர்களான ஹரண்யகசிபு மற்றும் ஹரண்யக்ஷன் போன்ற அசுரர்களும் அசுரர்களின் முடிந்து போன கனவுகளுக்கு ஒரு சில வருடங்களாக சிறிது உயிரிட்டினர். ஆனால் அவர்கள் அனைவருமே விரைவில் சுக்குநூறாக நொறுங்கி போயினார் என்ற வரலாற்று நிகழ்வுகளை ஆசிரியர் இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் துவக்கத்தில் அசுரர்கள் மிக சிறப்பான போர்முறை உத்திகளை கொண்டிருந்தனர். அதோடு போர்க்கருவிகளை உருவாக்க தேவையான சிறந்த பொறியியலாளர்களையும் போரை வல்லமையுடன் முன்னின்று வழிநடத்தி செல்லக்கூடிய மாபெரும் இராணுவ தளபதிகளும் அரசர்களும் அவர்கள் வசம் இருந்திருக்கின்றனர். ஆனால் சூழ்ச்சியின் காரணமாக, துரோகத்தின் காரணமாகவும் அசுரர்கள் தோல்வியுறுவதை தவிர்க்க முடியவில்லை. அசுரர்களிடம் ஒற்றுமை இருக்கவில்லை என்பது வெளிப்படையாக தெரிந்திருந்தது. தாங்கள் மற்றவர்களை மேன்மையானவர்கள் என்ற அசுரர்களின் உணர்வு, அவர்களது பொய்யான பெருமிதம், தங்களது சக்திகளின் மீது அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை, எல்லாவற்றையும் மேலாக மற்றவர்கள் நியாயமாக போரிடுவார்கள் என்ற அவர்களது எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் இந்திய காடுகளில் 1000 ஆண்டுகளாக அசுரர்கள் நாடோடிகளைப் போல சுற்றித் திரிவதை உறுதி செய்தன. தாங்கள் நியாயமாக போரிடுவதாக தேவர்கள் எப்போதுமே சொல்லி வந்தாலும் அவர்கள் அரிதாகவே கடைபிடித்தனர். ஆசிரியர் இந்நூலில் குறிப்பிடுவது, பழங்குடியினங்கள் ஒன்று கலக்கத் துவங்கின. தங்களது உடலில் ஓடுவது தூய்மையான தேவ இரத்தம் என்றோ அல்லது அசுரத்தம் என்றோ உண்மையில் எவராலும் கூற முடியவில்லை. ஆழமான பருப்பு நிறத்தை கொண்டிருந்த அசுரர்கள் வெளி நிறத்தில் இருந்த தேவர்களுடன் கலந்திருக்கின்றனர். அந்த தேவர்கள் காந்தர்வர்களின் மஞ்சள் நிறம், கிண்ணகர்களின் வெள்ளை நிறம், யக்ஷர்களின் அடர் கருப்பு நிறம் என்று வேறு பல வண்ணங்கள் கொண்டவர்களுடன் கலந்தனர். நான், அதாவது ராவணன், மாநிறத்தையும் அடர்த்தியான மற்றும் மலை போன்ற தலைமுடியையும் ஆழமான கரிய கண்களையும் கொண்டவன். என் தங்கை நள்ளிரவை போன்ற கரிய நிறத்தையும் நேரான தலைமுடியையும் பழுப்பு நிற கண்களையும் கொண்டவள். கும்பகர்ணன் நாஜானுபாகுவான தோற்றத்தையும் கரிய தோலையும் கரிய மற்றும் சுருளான தலைமுடியையும் கரிய கன்னங்களையும் கொண்டவன். ஆனால் விபீஷணன் லேசான பழுப்பு நிறத்தோலையும் மெல்லிய ஊதா நிற கண்களையும் பழுப்பு நிறத்தில் அலை போன்ற தலைமுடியையும் கொண்டிருந்தவன்.
என்று ராவணன் கூறுவதாக ஆசிரியர் இந்நூலில் குறிப்பிட்டுள்ளார். தகவல்கள் நமக்கு புதிதாக உள்ளன. கலப்பினங்களைச் சேர்ந்தவர்கள் முன்பு இகழப்பட்டனர். அவர்களை தேவர்கள் விரட்டிவிட்டனர். அசுரர்கள் அவர்களை பார்த்து சிரித்தனர். இந்த கலப்பின சமுதாயத்தினை பெரும் வெறுப்பிற்கும் அவமதிப்புக்கும் ஆளான ஒரு குழுவினர் மத்திய இந்திய காடுகளுக்குள் தஞ்சம் புகுந்தனர். தேவர்களின் கண்ணோட்டத்தில் கூட அவர்கள் பலவீனமாகவும் நாகரிகமற்றவர்களாகவும் இருந்தனர். உருப்படியான வேலை எதையும் செய்யாமல் அவர்கள் வெறுமனே இடைவிடாமல் பேசிக்கொண்டே இருந்தனர். அவர்கள் ஒரு நாகரிகமற்ற அவலமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். அவர்கள் குரங்கு பழங்குடியினர் அல்லது வானரர்கள் என்று அழைக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வாலி அவர்கள் வாழ்விற்குள் அடியெடுத்து வைக்கும் முறையில் வானரர்கள் மிக அவமானமாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர். கோடையில் திடீரென்று ஏற்படும் இடி முழக்கம் போல அவன் அவர்களது வாழ்வில் தோன்றினான். போரிடுவதில் மிக சிறப்பான செயற்திறனை கொண்ட ஒரு வல்லுநராகவும் ஒரு மாபெரும் இராணுவ தளபதியாகவும் அவன் இருந்தான். தனது வானர பழங்குடி இனத்தில் இருந்த தனது எதிரிகளை அடக்கிய பிறகு அவன் அவர்களது முதன்மை தலைவனாகவும் ஒரு கொடூரமான சர்வாதிகாரவும் உருவெடுத்தான். தனது இளைய சகோதரனான சுக்ரீவனுடன் சேர்ந்து துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்த தனது தலைநகரமான கிஷ்கிந்தையில் இருந்தபடி அசுர மற்றும் தேவ பழங்குடியினர் மீது அவன் பலமுறை திடீர்த்தாக்குதல் நடத்தினான். விரைவில் வானரர்கள் மேற்கில் இருந்த காடுகளிலிருந்து கிழக்கில் இருந்த மலைகள் வரையிலான பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளனர். இலங்கையின் எல்லைகளை அவர்கள் அச்சுறுத்த துவங்கியிருந்தனர். வடக்கில் கங்கை நதி வரை இருந்த சிறிய தேவ சாம்ராஜ்யங்கள் அனைத்தும் நிரந்தர பயத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தன. ஆனால் இந்தியாவில் முதலில் குடியேறிய தொல் பழங்குடி இனத்தின் வம்சாவழியில் வந்த கார்த்தவீரியார்ஜுனன் என்ற ஒரு சக்தி வாய்ந்த பழங்குடி அரசனுடன் வாலி ஒரு சமாதான உறவு கொண்டிருந்தான். அந்த அரசன் நர்மதை ஆற்றின் கரையில் அமைந்த இந்திய மலைகளின் இருபுறமும் இருந்த நிலத்திற்கும் கடலுக்கும் இடையேயான ஒரு குறுகலான மேற்கு கடற்கரை ஒரு பகுதியை ஆண்டு வந்தான். சூழ்நிலை மிகவும் அபாயகரமாக இருந்தது. மேற்கில் கார்த்த வீரிய அர்ஜுனனுக்கும் மத்திய இந்தியாவில் வாலிக்கும் வடக்கில் இந்திரனின் சாம்ராஜ்யத்திற்கும் தெற்கில் போரிட்டு கொண்டிருந்த அசுர பழங்குடியினருக்கும் இடையே அதிகாரம் ஆபத்தான நிலையில் ஊசலாடி கொண்டிருந்தது. இதில் அசுரர்களின் சூழ்நிலை மிகவும் அவலமானதாக இருந்தது. இந்நூலின் ஆசிரியர் நமக்கு புரியாத அல்லது நமக்கு தெரியாத சில புதுமையான விஷயங்களை இந்நூலில் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறாக ராவணன் தனது பற்றியும் மற்ற வம்சங்களை பற்றியும் கூறிக்கொண்டிருந்த போது பூரண நதியை அடைந்திருந்தார்கள். பல படற்கொடிகளும் வேறு பல பிற செடிகளும் குறுக்கும் நெடுக்குமாக சிக்கலாக படர்ந்திருந்த அங்கிருந்த காடு அசைவற்று இருந்தது. எனக்கு சிறிது சந்தேகமாக இருந்தது. இக்காடுகள் பல்வேறு அசுர பழங்குடிகளை சேர்ந்த கொரில்லா போராளிகள் மறைந்து கொள்வதனுடைய இடங்களாக ஆகியிருந்தது. திடீரென்று ஆயுதம் தாங்கிய ஒரு குழுவினர் எங்களை சூழ்ந்தனர். நான் பிரமித்தேன். நானேற்றப்பட்ட 20 வில்கள் எங்களை குறிபார்த்து தயாராக இருந்தன. ஒரு பார்வையின் மூலம் கும்பகர்ணனை நான் தடுத்து நிறுத்தினேன். நான் ஒரு கோழை அல்ல, ஆனால் எங்களை சுற்றி வில்லேந்தி நின்று கொண்டிருந்த 20 நபர்களுக்கு எங்களால் ஈடு கொடுக்க முடியாது என்பதை நான் உணர்ந்திருந்தேன். அவர்கள் கார்த்த வீரியார்ஜுனனின் காவலர்களா அல்லது அசுரர்களின் கொரில்லா போராளிகளா என்று எனக்கு தெரியவில்லை. அவர்களுடைய கரிய நிகத்தை வைத்து பார்க்கும்போது அவர்கள் நிச்சயமாக தேவர்களாக இருக்க முடியாது. நரைத்து கொண்டிருந்த தலைமுடியின் இருந்த திடகாத்திரமான ஒருவன் எங்களை நோக்கி வந்து தனது வாளை எனது கழுத்தை நோக்கி நீட்டினான். வயதில் அவனை விட மிக சிறியவனாக இருந்த இன்னொருவன் எங்களிடம் ஏதேனும் இருந்ததா என்று பார்ப்பதற்காக எங்களை தேடத் துவங்கினான். இன்னொருவன் தனது வாளின் முனையை விபீஷணனின் தொடையின் மீது அழுத்தினான். நிலைமையை புரிந்து கொண்டு நான் அமைதியாக இருந்தேன். வீரத்தை வெளிப்படுவதற்கான நேரம் அதுவல்ல என்று எனக்கு நானே கூறிக்கொண்டேன். பிறகு அவர்கள் எங்களை கண்களை கட்டி காட்டின் புதர்கள் மற்றும் அடர்ந்த செடிகொடிகளின் ஊடாக பாதி தூரம் நடத்தி கொண்டும் பாதி தூரம் தரதரவென்று இழுத்து கொண்டும் எங்களை கூட்டிச் சென்றனர் என்பதாக ராவணன் குறிப்பிடுகிறான். இவ்வாறாக இந்நூலின் ஆசிரியர் யார் அசுரர்கள், யார் தேவர்கள், யார் பிராமணர்கள், யார் கலப்பினத்தில் பிறந்தவர்கள் என்பதை பற்றி இந்நூலில் இருக்கிறார். இந்நூலில் ராவணன் தன்னுடைய இளமை பருவத்தில் இருந்து எவ்வகையான கஷ்டங்களை அனுபவித்தான் என்பதை பற்றியும் அவன் எவ்வாறு தன்னிடத்தை விட்டு
மற்ற இடத்திற்கு நகர்ந்து செல்கிறான் என்பதை பற்றியும் இந்நூலில் அழகாக கூறியுள்ளார் ஆசிரியர். தொடரும். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.